என்னடா பொட்டிலாம் பெருசாக வச்சிருக்கேன் அப்படின்னு பார்க்காதீங்க. இது டெக்னோ கேமன் 17 அப்படிங்கிற ஒரு மொபைலோட ரிவ்யூவர் பாக்ஸ் தான் இது. நீங்கள் மொபைல் வாங்கினீங்க அப்படின்னா இவ்வளோ பெரிய பாக்ஸ்லாம் கொடுக்க மாட்டாங்க. உங்களுக்கு மொபைல் பாக்ஸ் மாதிரி சின்னதாக தான் வரும். அது இந்த பொட்டிக்குள்ள இருக்கும். ஸோ டெக்னோ கேமன் 17ஓட அன்பாக்சிங் அண்ட் டீட்டெயிலான ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அந்த மொபைலில் என்ன நல்லா இருக்குது, நல்லா இல்லை, யார் வாங்கினா பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற எல்லாத்தையுமே நம்ம வீடியோக்குள்ளே டீட்டெயிலாக பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பெரிய பொட்டி பார்க்கறதுக்கு நல்ல ஸ்டைலா டிஃபரெண்டா கொடுத்திருக்காங்க. கேமராவோட அடையாளமா தான் இந்த பாக்ஸும் கொடுத்திருக்காங்க. ஏன்னா டெக்னோவோட கேமன் சீரிஸ் வந்து கேமராக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அதை தான் இந்த பாக்ஸும் சொல்ல வருது அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ இந்த பொட்டிக்குள்ள என்ன இருக்குது அப்படின்னு பார்ப்போம். முதல்ல பாக்ஸை ஓப்பன் பண்ணுவோம். இங்க ஒரு சின்ன கயர் மாதிரி கொடுத்திருக்காங்க. அதை தூக்குவோம். ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா உள்ள வந்து ஒரு குட்டி பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது என்ன பாக்ஸ் அப்படின்னு பார்ப்போம். இதுக்குள்ள வந்து ஒரு TWS கொடுத்துருக்காங்க. டெக்னோவோட பிராண்ட் தான். அதை அப்படியே பக்கத்தில் வச்சிருவோம். அதுக்கப்புறம் பாக்ஸ்க்குள்ள பார்த்தோம் அப்படின்னா ஒரு மொபைல் பாக்ஸ் இருக்குது. டெக்னோ கேமன் 17 இந்த பாக்ஸ் தான் உங்களுக்கு வரும். நீங்க வாங்கும்போது இவ்வளவு பெரிய பாக்ஸ்லாம் கொடுக்க மாட்டாங்க, அந்த TWSலாம் கொடுக்க மாட்டாங்க. இதுக்குள்ள என்ன இருக்குதோ அதுதான் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இந்த பாக்ஸ்க்குள்ள என்ன இருக்குது அப்படிங்கிறத உள்ள டீடைல்டா பார்ப்போம். இதை அப்படி ஓரமா வச்சிருவோம். இப்போ இந்த பாக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நல்லா ஒயிட் கலரா டிஃப்ரெண்டா டிசைன் பண்ணியிருக்காங்க. டெக்னோ ஒவ்வொரு டைமும் அவங்களுடைய பாக்ஸ் கலரையும் சேஞ்ச் பண்றாங்க, டிசைனையும் சேஞ்ச் பண்றாங்க, மொபைலும் நல்லாவே டிசைனா கொடுக்குறாங்க. இந்த மொபைல் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஸோ பாக்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா முன்னாடி அவங்களுடைய பிராண்ட் நேம் போட்டிருக்காங்க. மொபைலோட இமேஜ்லாம் போடல, எப்பயும் பெரும்பாலும் போடுவாங்க. ரியல்ல பார்த்தோம் அப்படின்னா அதோட முக்கியமான ஃபீச்சர்ஸ் எல்லாமே ஹைலைட் பண்ணியிருக்காங்க. கீழே ஷேர் வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா ஹெட்டுக்கு 0.828 இருக்குது, பாடிக்கு 0.838 இருக்குது. ஒன்று கீழே தான் இருக்குது. ஓரளவு கம்மியாவே ஷேர் வேல்யூ வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணுவோம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா மேலேயே டெக்னோ மொபைல் கொடுத்துருக்காங்க. டிபியூ கேஸை மொபைலில் மாட்டியே கொடுக்குற ஒரு பிராண்ட் டெக்னோ பிராண்ட் தான். ஸோ அதை அப்படியே பக்கத்தில் வச்சிருவோம். அப்புறம் மொபைலை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். அதுக்கப்புறம் பாக்ஸ்க்குள்ள பார்த்தோம் அப்படின்னா ஒரு பேப்பர் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை எடுத்துருவோம். அதுக்கப்புறம் உள்ள பார்த்தோம் அப்படின்னா யூசர் மேனுவல், வாரண்டி கார்டு இதெல்லாமே இருக்குது. உள்ள வந்து ஒரு சார்ஜிங் அடாப்டர் இருக்குது, 18 வாட் சார்ஜிங் அடாப்டர். அதுக்கப்புறம் ஒரு சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து டைப் சி கேபிள் தான் இருக்குது. அதுக்கப்புறம் சிம் எஜெக்டர் டூல், அவ்வளோதான் பாக்ஸ்க்குள்ள இருக்குது, வேற எதுவுமே இல்லை. இப்போ மொபைலை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். முதல்ல டிசைன் பார்க்கும்போது ஒரு டிஃப்ரெண்டான டிசைன்ல வந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க. டெக்னோ வந்து ஒவ்வொரு டைமும் டிஃப்ரெண்டான டிசைன் வந்து தொடர்ந்து ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க. அதே மாதிரி தான் இந்த மொபைலுக்கும் ஒரு ஸ்டைலான டிசைன் வந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க. பார்க்கறதுக்கு ரொம்பவே நம்மள அட்ராக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். கீழே வந்து டெக்னோ கேமன் அப்படின்னு சொல்லி பெருசா போட்டிருக்காங்க. எப்பவுமே எனக்கு பிராண்ட் நேம் பெருசா போடுறது பிடிக்காது. இருந்தாலும் இங்க வந்து கொஞ்சம் ஸ்டைலா கொடுத்துருக்காங்க. அது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்க ஏத்துக்கலாம். இங்க கேமராவும் வெர்டிகலா அலைன் பண்ணியிருக்காங்க. வெர்டிகலா அலைன் பண்ணியிருந்தாலுமே ரியல்மி மாதிரி கொஞ்சம் மொக்கையா அலைன் பண்ணாம இங்க வந்து நல்லா ஸ்டைலா வந்து அலைன் பண்ணியிருக்காங்க. இந்த ரியர் கேஸ் வந்து பிளாஸ்டிக்கா இருந்தாலுமே பார்க்கறதுக்கு நல்ல ஒரு ஸ்டைலான டிசைன் வந்து கொடுத்திருக்காங்க. ஷைனிங்கா இல்லாம கொஞ்சம் சொரசொரப்பா இருக்கிற மாதிரியான ஒரு பேக் தான் கொடுத்திருக்காங்க. சோ டிசைன் வந்து ரொம்பவே அட்ராக்டிவா இருக்குது. ஆனா இங்க பிளாஸ்டிக் பேக் தான் இருக்குது. அப்படியே இங்க ஃப்ரண்ட்ல வந்தோம் அப்படின்னா 6.8 இன்ச்ல ஃபுல் HD பிளஸ் டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. நல்ல ஒரு பெரிய டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. டெக்னோ பிராண்ட்ல ஃபுல் HD பிளஸ் டிஸ்ப்ளேவா அப்படின்னு நம்மள பிரமிச்சு பார்க்க வைக்கிற அளவுக்கு இங்க வந்து ஒரு சூப்பரான டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. அதுக்கு 500 nits பிரைட்னஸ் இருக்கு, 20.5:9 aspect ரேஷியோ கொடுத்திருக்காங்க. இந்த டிஸ்ப்ளேக்கு ப்ரொடக்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது எதுவுமே கொடுக்கல அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பிராண்ட் வந்து அஃபிஷியலா அனௌன்ஸ் பண்ணல. இருந்தாலும் ஸ்கிரீன் ப்ரொடக்டர் வந்து ஒட்டியே வந்துருது. இன்ஃபினிக்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா ஒட்டாம கொடுப்பாங்க, இவங்க ஒட்டியே கொடுத்துறாங்க. சூப்பரான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். டிஸ்ப்ளேயோட எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இன்டோர்ல நல்ல பிரைட்டான டிஸ்ப்ளேவா இருக்குது. அவுட்டோர்ல சன்லைட்ல பாத்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு பிரைட்னஸ் இல்ல. விஷுவல் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பார்க்கறதுக்கு நல்ல கலர்ஃபுல்லா ஒரு டீடைல்டான டிஸ்ப்ளேவா தான் இருக்குது. டிஸ்ப்ளேயோட எக்ஸ்பீரியன்ஸ் ஓரளவு நல்லாவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அப்படிங்க கேமராஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரியர்ல குவாட் கேமராஸ் கொடுத்திருக்காங்க. அதுல பிரைமரி சென்சாரா 64 மெகாபிக்சல் கொடுத்திருக்காங்க. ரொம்ப கம்மியான பிரைஸ்ல 64 மெகாபிக்சல். ஏற்கனவே இவங்க தான் கேமன் சீரிஸ்ல கொண்டு வந்தாங்க. இப்போயும் அதை கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 மெகாபிக்சல் மேக்ரோ, 2 மெகாபிக்சல் டெப்த் சென்சார், ஒரு லோ லைட் சென்சார் அப்படிங்கிற மாதிரி 3 கேமரா எக்ஸ்ட்ராவா ஒட்டிட்டு வந்துருச்சு. அதை சேர்த்து 4 கேமரா அப்படின்னு சொல்லி விளம்பரப்படுத்துறாங்க. பட் பிரைமரி சென்சார்ல போட்டோஸ் எடுக்கும்போது அவுட்டோர்ல நல்ல லைட்டிங்ல போட்டோஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா போட்டோஸ் எடுத்தாலும் சரி, பியூட்டி மோட்ல எடுத்தாலும் சரி, போர்ட்ரைட்ல எடுத்தாலும் சரி, போட்டோ வந்து ரொம்பவே எக்ஸலண்டா நல்ல கலர்ஃபுல்லா நல்ல டீடைல்டான போட்டோஸ் எடுத்துக்க முடியுது. இந்த பிரைஸ் செக்மெண்ட்க்கு ஒரு எக்ஸலண்டான போட்டோ குவாலிட்டி இந்த மொபைல்ல இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆனா இதுல வந்து அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸ் வந்து மிஸ் ஆகுது. அதனால அல்ட்ரா வைட் ஷாட்ஸ் எடுக்கணும் அப்படின்னா அதெல்லாம் இதுல எடுக்க முடியாது. இங்க கேமரா ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது எக்கச்சக்கமான கேமரா ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. அதை பத்தியே நம்ம ஒரு வீடியோல டீடைல்டா பேசலாம் போல. அந்த அளவுக்கு நிறைய கேமரா ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. இதுல ஒரு சில விஷயங்களை நான் ஹைலைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றேன். ரொம்ப பட்ஜெட் செக்மெண்ட்ல இங்க ஐ ஆட்டோ ஃபோக்கஸ் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சர் வந்து கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம பேக்ரவுண்ட பிளர் பண்ணி எடுக்கிற வீடியோ பொக்கே ஆப்ஷன் வந்து கொடுத்திருக்காங்க. இங்க மேக்ரோல வீடியோஸ் எடுத்துக்க முடியும். இதுல மூவி மாஸ்டர் அப்படின்னு ஒரு ஃபீச்சர் வந்து கொடுத்திருக்காங்க. அதுல ரொம்ப ஸ்டைலா நம்மளால வீடியோஸ் எடுத்துக்க முடியுது. அதுக்கப்புறம் இங்க ஷார்ட்ஸ் வீடியோஸ்க்காக 15 செகண்ட்ல நம்ம வீடியோ ரெக்கார்ட் பண்ற ஆப்ஷனும் கொடுத்திருக்காங்க. நீங்க ஷார்ட்ஸ்க்கு அதிகம் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா அதுக்கும்
மற்றும் இதுல செம்மையான ஃபீச்சர்ஸ் இருக்குது. இது போக நிறைய எக்கச்சக்கமான குட்டி குட்டி ஃபீச்சர்ஸ் வந்து நிறைய கொடுத்திருக்காங்க. நிறைய ஃபில்டர்ஸ் கொடுத்திருக்காங்க, ஏஆர் ஸ்டிக்கர்ஸ் கொடுத்திருக்காங்க, ஆன்டி ஷேக் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சர் கொடுத்திருக்காங்க. இதெல்லாம் ஓரளவு தான் ஒர்க் பண்ணும், பெரிய அளவுல எதிர்பார்க்காதீங்க. நீங்க அவுட்டோர்ல போட்டோஸ் எடுக்கும்போது நல்லாவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம், ரியர் கேமரா யூஸ் பண்ணி எடுக்கும்போது. பட் இன்டோர்ல நீங்க லோ லைட்ல இல்ல டீசென்ட்டான லைட்டிங் இருக்கிற இடத்துல எடுக்கிறீங்க அப்படின்னா போட்டோ வந்து சுத்தமா நல்லா இல்ல. அந்த கலர்ஸ் வந்து அந்த அளவுக்கு எடுத்து கொடுக்கவே இல்லை, ஏதோ டல்லான ஒரு போட்டோஸ் எடுத்த மாதிரி தான் இருக்கு. நான் சாம்பிள் காட்டுறேன், நீங்களே பாருங்க, அந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிக்காது. பட் அவுட்டோர்ல நல்ல லைட்டிங்ல எடுக்கிறீங்க அப்படின்னா எக்ஸலண்டான போட்டோஸ் வந்து இதுல எடுத்துக்க முடியும். அப்படியே நம்ம இங்க செல்ஃபி கேமரா வந்தோம் அப்படின்னா இங்க 16 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்திருக்காங்க. இதை யூஸ் பண்ணி நம்ம போட்டோ எடுக்கும்போது லோ லைட்லயோ இல்ல இன்டோர்லயோ எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணல. அவுட்டோர்லயும் ஒரு சில டைம் மட்டும் தான் பெர்ஃபார்ம் பண்ணுது. முக்கியமா இதுல போர்ட்ரைட் ஷாட்லாம் எடுக்கிறோம் அப்படின்னா அந்த அளவுக்கு ஃபோக்கஸிங் வந்து கரெக்டா கிடைக்கல. எட்ஜ் டிடெக்ஷன்லாம் ரொம்பவே புவரா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் போர்ட்ரைட் ஷாட்ஸ்ல. சோ செல்ஃபி கேமரா வந்து பெரிய அளவுல சாட்டிஸ்ஃபை பண்ணல. அதனால செல்ஃபி கேமராவை அதிகம் விரும்பி வாங்குறீங்க அப்படின்னா இந்த மொபைலை ட்ரை பண்ணாதீங்க. இல்ல அடுத்தடுத்து அப்டேட் கொடுத்து அதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி இன்னும் பெட்டரான ஒரு அவுட்புட் வர மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னா இன்னும் நல்லா இருக்கும். சோ ஓவராலா கேமரா பத்தி சொல்லணும் அப்படின்னா இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த பிரைஸ் செக்மெண்ட்க்கு 64 மெகாபிக்சல் கொடுத்திருக்காங்க. 64 மெகாபிக்சல் அவுட்டோர்ல நல்ல லைட்டிங்ல சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணுது. மத்ததெல்லாம் ஆவரேஜா தான் பெர்ஃபார்ம் பண்ணுது. அடுத்து இந்த மொபைல்ல பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இங்க MediaTek Helio G85 அப்படிங்கிற ஒரு ப்ராசஸர் கொடுத்திருக்காங்க. இது நம்ம ஆல்ரெடி நிறைய மொபைல்ஸ்ல பார்த்த ப்ராசஸர் தான். இதோட கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மொபைல்ல லோ கிராபிக்ஸ்ல ஓரளவு நல்லாவே விளையாண்டுக்க முடியுது. ஏன்னா இது 6GB RAM மொபைல் அப்படிங்கிறதுனால பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஓரளவு நல்லா இருக்குது. கேமிங் பெர்ஃபார்மன்ஸ்லாம் டீசென்ட்டா இருக்கு. இதோட AnTuTu ஸ்கோர் அப்படின்னு பார்க்கும்போது இங்க 2,50,000க்கு மேல வருது. இதுல கண்டினியூஸா கேம் விளையாண்டோம் அப்படின்னா பெரிய அளவுல ஹீட்டிங் இஷ்யூ இல்ல, லிட்டில் பிட் வார்ம் தான் இந்த மொபைல்ல இருக்குது. அந்த விதத்துல இந்த மொபைல் வந்து நல்லாவே இருக்குது. இதுல கொடுத்திருக்கிற G85 எந்த அளவுக்கு ஒரு பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்ணுமோ அந்த அளவுக்கு இந்த மொபைல்ல பெர்ஃபார்மன்ஸ் வந்து சூப்பரா இருக்குது. இருந்தாலும் இந்த பிரைஸ் செக்மெண்ட்க்கு இவங்க இன்னும் கொஞ்சம் பெட்டரான ப்ராசஸர் வந்து ட்ரை பண்ணியிருந்திருக்கலாம். ட்ரை பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இன்னும் ஒரு எக்ஸலண்டான பெர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த மொபைல்ல கிடைச்சிருந்திருக்கும். அடுத்து இந்த மொபைல்ல சாஃப்ட்வேர் அப்படின்னு பார்க்கும்போது இங்க லேட்டஸ்ட் வெர்ஷனான Android 11 ஓட iOS 7.6 வெர்ஷன் கொடுத்திருக்காங்க. இதுல சாஃப்ட்வேர் அப்படின்னு பார்க்கும்போது எப்பயும் வர மாதிரி தான் நிறைய ப்ளோட்வேர்ஸ் தேவையில்லாத ஆப்ஸ்லாம் நிறைய கொடுத்திருக்காங்க. பட் குட்டி குட்டி கேம்ஸ் வந்து நிறைய கொடுப்பாங்க, அதெல்லாம் இந்த டைம் வந்து குறைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். கொஞ்சம் ப்ளோட்வேர்ஸை வந்து குறைச்சிருக்காங்க. அது போக நிறைய அவங்களுடைய ஆப் ஸ்டோர்ஸ்ல இருந்து அடிக்கடி நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும். அந்த மாதிரி தொல்லை வந்து இந்த கேமன் சீரிஸ்ல வந்து இல்ல. மற்ற டெக்னோ மொபைல்ஸ்ல வந்து அதிகமா இருக்கும். பட் இதுல ஆட்ஸ் தொல்லை அப்படிங்கிறது ரொம்ப கம்மியா இருக்குது. ஒரு சில நோட்டிஃபிகேஷன்ஸ் வருது. ஆப் ஸ்டோர்ல இருந்து வரக்கூடிய அதிகமான நோட்டிஃபிகேஷன், அந்த ஃபுல் பேஜ் ஆட்ஸ், இதை இன்ஸ்டால் பண்ணுங்க அதை இன்ஸ்டால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் இந்த மொபைல்ல கம்ப்ளீட்டா இல்லவே இல்ல. அதனால UI எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நல்லாவே இருக்குது. டெக்னோவோட இந்த UIல ஆல்ரெடி இன்ஃபினிக்ஸ்ல XOSல கொடுத்திருந்த நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து இதுலயும் கொடுத்திருக்காங்க. ஆனா இன்ஃபினிக்ஸ்ல ஒர்க் பண்ண அளவுக்கு இதுல அந்த அளவுக்கு பெர்ஃபெக்ட்டா ஒர்க் பண்ணல அப்படின்னு சொல்லலாம். அதுல ஒரு சில ஃபீச்சர்ஸ் மட்டும் நான் ஹைலைட் பண்றேன். ஒருவேளை உங்களுக்கு iOS பத்தி டீடைல்டான வீடியோ வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம கீழ கமெண்ட் பண்ணுங்க. நிறைய கமெண்ட்ஸ் வந்தது அப்படின்னா அதுக்குன்னு ஒரு டெடிகேட்டட் வீடியோ பண்ண முயற்சி பண்றேன். அதுல ரொம்ப முக்கியமா சொல்லணும் அப்படின்னா இங்க ஆன்டி தெஃப்ட் அப்படின்னு ஒரு ஃபீச்சர் வந்து கொடுத்திருக்காங்க. இன்ஃபினிக்ஸ்ல ஒரு சில டைம் தான் சரியா ஒர்க் பண்ணல. இதுல வந்து சுத்தமாவே ஒர்க் பண்ணல. ஆன்டி தெஃப்ட் அப்படிங்கிறது நம்ம சார்ஜ் போட்டு போயிட்டோம் அப்படின்னா அதை ஆன் பண்ணி வச்சிருந்தா சார்ஜர்ல இருந்து கலட்டின உடனே மொபைல் வந்து அலாரம் அடிக்கும். ஏதாவது பப்ளிக் பிளேசஸ்ல யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த ஃபீச்சர் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆனா இங்க சார்ஜர்ல இருந்து கலட்டணும் அப்படின்னா அலாரமே அடிக்க மாட்டேங்குது. அந்த ஃபீச்சர் சுத்தமா ஒர்க் பண்ணல. இதுக்கப்புறம் இதுல ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தா கிட்ஸ் மோட், வாய்ஸ் சேஞ்சர், பீக் ப்ரூஃப், பக்கத்துல இருக்கவங்க யாரும் நம்ம மொபைல் போனை பார்க்காம யூஸ் பண்றதுக்காக கொடுக்கக்கூடிய ஒரு ஃபீச்சர் தான் பீக் ப்ரூஃப். இதெல்லாமே ஓரளவு நல்லாவே ஒர்க் பண்ணுது. இது போக ஒன் ஹேண்ட் ஃபீச்சர், ஐ கேர், இந்த மாதிரியான நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து இந்த iOSலயும் கொடுத்திருக்காங்க. அடுத்து இதோட ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ஃபாஸ்டா ரொம்ப அக்யூரேட்டா ஒர்க் பண்ணுது. கையை வச்சு எடுக்கிறதுக்குள்ள மொபைல் வந்து அன்லாக் ஆயிடுது. அந்த அளவுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்குது. ஃபேஸ் அன்லாக்கும் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுது. இதோட மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது கீழ வந்து சிங்கிள் ஸ்பீக்கர் தான் கொடுத்திருக்காங்க. அந்த அளவுக்கு பெருசா பெர்ஃபார்ம் பண்ணல. ஏதோ பேருக்கு கடமைக்கு நம்மளால மியூசிக் கேட்டுக்க முடியும். அதனால மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் பெட்டரா வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மொபைல் வந்து ட்ரை பண்ணாதீங்க. மற்றபடி கால் குவாலிட்டி, நெட்வொர்க் குவாலிட்டி இதெல்லாமே எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது, நல்லாவே ஒர்க் பண்ணுது. அப்படியே இந்த மொபைலோட பிளேஸ்மெண்ட் அப்படின்னு பார்த்தா டாப்ல எதுவுமே கொடுக்கல. ரைட் சைடுல வந்து அப்படின்னா வால்யூம் அப் டவுன் பட்டன் இருக்குது. கீழ வந்து பவர் பட்டனோட ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து கொடுத்திருக்காங்க. சைடு மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார். பாட்டம்ல வந்து அப்படின்னா இங்க ஒரு ஸ்பீக்கர் இருக்குது. அப்புறம் டைப் சி சார்ஜிங் போர்ட் இருக்குது, மைக் இருக்குது, 3.5mm ஜாக் இருக்குது. லெஃப்ட் சைடுல வந்து அப்படின்னா இங்க சிம் ஸ்லாட் கொடுத்திருக்காங்க. அதை ஓபன் பண்ணோம்னா டுயல் சிம் வித் டெடிகேட்டட் SD கார்டு ஸ்லாட் கொடுத்திருக்காங்க. SD கார்டு வந்து 512GB வரைக்கும் இந்த மொபைல்ல சப்போர்ட் பண்ணும். பேட்டரி கெபாசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது இந்த மொபைல்ல 5000 mAh பேட்டரி கெபாசிட்டி கொடுத்திருக்காங்க. அதுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டை இன்னும் கொஞ்சம் அதிகமாக கொடுத்திருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல நிறைய மாடல்ஸ்ல வந்து 30 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் அவைலபிளா இருக்குது. டெக்னோ வந்து வளர்ந்துட்டு வர பிராண்ட் அப்படிங்கிறதுனால இவங்களும் 30 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கும். பேட்டரியோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இங்க பெருசா பேட்டரி வந்து ட்ரெயின் ஆகல. பேட்டரி வந்து நல்லாவே நிக்குது. நீங்க கண்டினியூஸா கேம் விளையாண்டா கூட ஒரு 5 to 6 ஹவர்ஸ் வந்து கண்டினியூஸா கேம் விளையாட முடியும். நீங்க நார்மலா யூஸ் பண்றீங்க அப்படினாலும் ஒரு நாளைக்கு இதோட பேட்டரி வந்து நல்லாவே நிக்கும். பேட்டரியோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லாவே இருக்குது. நல்லா ஆப்டிமைஸ் பண்ணிருக்காங்க. ஃபைனலா அந்த மொபைலோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தா இதுல ஒரே ஒரு ஸ்டோரேஜ் வேரியன்ட் தான் லான்ச் பண்ணிருக்காங்க. 6+128 12999 ரூபாய்க்கு சேல் பண்றாங்க. சோ இதோட பிரைஸ்க்கு இந்த மொபைல் ஒர்த்தா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பிரைஸ் செக்மெண்ட் வந்து
வந்து Full HD Plus டிஸ்ப்ளே கொடுக்குறாங்க. ஆனால் 90 Hz ரெஃப்ரெஷிங் ரேட் கொடுத்துருந்துருக்கலாம். 90 Hz ரெஃப்ரெஷிங் ரேட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய இடங்களில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பட் இந்த மொபைலில் 90 Hz ரெஃப்ரெஷிங் ரேட் வந்து கிடையாது. ஸோ டிஸ்ப்ளே வந்து நல்லா இருக்குது. இருந்தாலும் ரெஃப்ரெஷ் ரேட் வந்து LCD டிஸ்ப்ளே அப்படிங்கிறதுனால இன்னும் கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருந்துருக்கலாம். ஏன்னா இதே பிரைஸ் செக்மெண்ட்டில் மற்ற பிராண்ட்ஸ் எல்லாமே ஆஃபர் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே கேமராஸ் அப்படின்னு பார்க்கும்போது அந்த ரியரில் 64 மெகாபிக்சல் மட்டும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது. இந்த பிரைஸ் செக்மெண்ட்க்கு அதை கொடுத்தது வந்து பாராட்டலாம். பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது ஓரளவு டீசென்ட்டாக இருக்குது. பேட்டரி பேக்கப் ஓரளவு நல்லாவே இருக்குது. ஸோ ஒரு சில விஷயங்கள் வந்து இன்னும் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கணும். இல்லை இன்னும் கொஞ்சம் ப்ரைஸை வந்து கம்மி பண்ணியிருந்திருக்கலாம். ஸோ இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்க்கு நீங்கள் ஆன்லைனில் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா நிறைய மாடல்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. நம்ம ஆல்ரெடி 13,000 ரூபாய் ப்ரைஸ் செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய பெஸ்ட் மொபைல்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக வீடியோ பண்ணியிருக்கோம். நீங்கள் இன்னும் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா இங்கே கார்டில் கொடுத்துங்க. தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்க. ஆஃப்லைனில் அப்படின்னு பார்க்குறீங்கன்னா விவோ, ஓப்போ இது கூடலாம் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா அதை விட இங்கே ஒரு பெட்டரான டிஸ்ப்ளே இருக்குது, பெட்டரான பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது, பெட்டரான கேமரா பேக் இருக்குது, பெட்டரான பேட்டரி பேக்கப் இருக்குது. ஸோ அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த மொபைல் வந்து ஆஃப்லைனுக்கு ஒரு பெஸ்ட்டான மொபைல் அப்படின்னே சொல்லுவேன். இருந்தாலும் ஒரு பெஸ்ட்டான செல்ஃபி கேமராக்காக ட்ரை பண்ணுறீங்க, ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட்டுக்காக ட்ரை பண்ணுறீங்க, அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸ்க்காக ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மொபைலை ட்ரை பண்ணாதீங்க. மற்ற விஷயங்களுக்காக ட்ரை பண்ணுறீங்க, நான் சொன்னதெல்லாம் ஓகே அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்க. பெஸ்ட் பை லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ டெக்னோ லான்ச் பண்ணியிருக்கிற டெக்னோ கேமன் 17 பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அந்த மொபைல் ஒர்த்து நினைக்கிறீங்களா இல்லை ஒர்த்து இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா? இதில் கொடுத்துருக்கிற கேமரா ஃபீச்சர்ஸ்க்காகவும் அந்த 64 மெகாபிக்சலுக்காகவே வாங்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம டீடைல்டாக கீழே கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய லேட்டஸ்டான புது மொபைல்ஸ் கேட்ஜெட்ஸ் உடைய அன்பாக்சிங் அண்ட் டீடைல்டான ரிவ்யூலாம் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம டெக் படிஸை எல்லா சோஷியல் மீடியாலையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. எல்லா சோஷியல் மீடியாவோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் லேட்டஸ்ட் டெக் அப்டேட்ஸை மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்முடைய டெலிகிராம் குரூப்பில் நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் குரூப்போட லிங்க்கும் இருக்குது. இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.